இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு வெஜ் கறி ட்ரையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் கிரேவி டைப்பில் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரையாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி சுக்கா ரொட்டிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம ஃப்ராசன் பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். இந்த ஃப்ராசன் பட்டாணி வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிற வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாமே நம்ம தண்ணி தெளிச்சுலாம் வேக வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா ஒரு 50% காய்கறி எல்லாம் வெந்திருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடையே ஒரு குடமிளகா கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே ஒரு 100 கிராம்ஸ் பன்னீரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா ஒரு 80% வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு இந்த பொடி மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு மூடியை திறந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ்டு வெஜ் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கறியை நீங்கள் சப்பாத்தியோட ரோல் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். லஞ்சுக்கு சூடான சாதத்தோட ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.